நிச்சயமாக ராஜேஸ்வரி, இந்த கிளாம்பாக்கத்து பெண் ஒருவர் கடத்தப்பட்டு பிறகு 2 மணி நேரத்தில் போலீசார் தங்களை பின்தொடர்கிறார்கள் தெரிந்தவுடன் அவர்கள் இறக்கிவிட்ட சம்பவத்திலே இந்த கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் இது போன்ற செயல் ஈடுபடுகிறார் என்ற பொதுவான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வந்தது. அது தொடர்பாக அண்ணாமலை, பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு ட்வீட்டை வெளியிட்டிருந்தார், எக்ஸ் பதிவு. அதிலே இது போன்ற சம்பவங்கள் நம்பர் ஆஃப் அரெஸ்ட் மேட் இன் NDPS கேசஸ் இன் தமிழ்நாடு in the last 3 years between 2022-24 1122 தான். ஆனால் 2021 ஒரே ஆண்டில் மற்றும் இந்த போதைப் பொருள் மற்றும் மனநோய் தடுப்பு சட்டத்தின் கீழ் 9632 பேர் கைது செய்யப்பட்டார்கள். கஞ்சா மற்றும் மெத்தபடைன் போன்றவற்றெல்லாம் விற்பனை எல்லாம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது தமிழகத்திலே. ஆனால் அதன் மூலமாக கைது செய்யப்படும் எண்ணிக்கை மட்டும் குறைந்து வருகிறது. இது எப்படி என்று கூறி இது போன்ற தமிழக சாலைகளிலே நம்முடைய சகோதரிகள் தைரியமாக செல்வது எப்போது, அதை அதிகாரிகள் எப்போது நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற வகையிலே ஒரு கேள்வி எழுப்பி ஒரு எக்ஸ் பதிவினை போட்டிருந்தார். தற்போது அதிலே குறிப்பிட்ட கணக்குகள் தவறு என்ற வகையிலே தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் மூலியமாக ஒரு தகவல் தற்போது கிடைத்திருக்க நமக்கு. அந்த தகவலை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே முழு திரையில் நீங்கள் பார்க்கலாம். அதிலே தமிழ்நாட்டில் போதைப் பொருள் மற்றும் மனநோய் பொருட்கள் NDPS ஆக்ட் சட்டத்தின் கீழ் 2022, 2023, 2024 ஆகிய 3 ஆண்டுகளில் 1122 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை சமூக வலைதளத்தை பதிவிட்டுள்ளார். ஆனால் இது தவறு, முற்றிலும் தவறான தகவல். தமிழ்நாட்டில் 2022, 23, 24 ஆகிய 3 ஆண்டுகளில் போதைப் பொருள் மற்றும் மனநோய் பொருட்கள் NDPS ஆக்ட் சட்டத்தின் கீழ் 31,946 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 48,698 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தமிழ்நாடு காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது என்ற வகையில் அந்த முழு தகவலை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். இது அண்ணாமலை சொன்ன கணக்கு பொய் கணக்கு என்ற வகையிலே ஒரு தகவலை தற்போது தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் மூலமாக தகவல் பரவி இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த சம்பவம் நடைபெற்றது உண்மை. ஆனால் இந்த கைது நடவடிக்கைகள் அரசு சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு காவல்துறை விளக்கம் அளித்துள்ளதாக அரசு சார்பில் அந்த தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் மூலமாக தகவல் வந்திருக்கிறது. அண்ணாமலை தெரிவித்த கணக்கும் இதற்கும் பார்க்கும்பொழுது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. இவர் 1122 பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் 3 ஆண்டுகளில் என கூறுகிறார். ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் 48,698 பேர் கைது செய்யப்பட்டிருக்கார் என கூறப்பட்டிருக்கிறது. எனவே அண்ணாமலை சொன்னது பொய், அவர் பொய் கணக்கு சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை என மறைமுகமாக தமிழக அரசு சார்பிலான அந்த தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் தெளிவாக காவல்துறையின் புள்ளி விவரங்களை வெளியிட்டு பதிலடி கொடுத்திருக்கு என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இதற்கு நிச்சயமாக அண்ணாமலை பதில் சொல்வார் என்று எதிர்பார்க்கிறேன். இது தொடர்பான விவாதங்கள் தற்போது சமூக வலைதளங்களிலே வைரலாக ஆரம்பித்திருக்கிறது ராஜேஸ்வர்.